A warm welcome to G. Sharmila, ex-councillor Velu. And I request David Exami to kindly. David Exami. I request Anamadevan sir to honor. Our compassion, unity and humanity global charitable trust continues to source our hope and support to all these needs. Now I humbly request our esteemed chief patron, Advocate Mr. J. Gerard sir to kindly preside over the lead today's program. Thank you all for your gracious presence. Duty to end. For the past 30 years, we have started an organization called GRIDO, Goldfield Rehabilitation and Integrated Development Organization. In that, Kennedy's Mrs. Yesmani, our Jayalakshmi's mother, was a secretary. From then onwards, the social service intention is inculcated in our minds. கோலார் தங்கவலில் இளைஞர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி, கல்வி, சுகாதாரம், வாழ்வில் முன்னேற அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் கிருடோ என்ற சேவை நிறுவனம். அதன் அடிப்படையிலே இப்பொழுது குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் கூட என்னுடைய இதயபூர்வமான ஒரு வரவேற்பினை நல்கி நான் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இப்பொழுது இந்த 8 சேர்களை நான் வழங்கி இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மேன்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்ப போட்டிருக்கோம். The aim, aspiration and intention, the goal of Global Charitable Trust is to serve to the nation. இந்த கோலார் தங்கவேல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை வழங்கி சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இளம் தலைமுறையை அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த சேவையில ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தான் குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதுல 7 பேர்கள் இதனுடைய ட்ரஸ்டியாக இருக்கிறார்கள். அதனுடைய தலைவியாக திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளைக்கு ஒரு முதுகெலும்பாக, பேக் போனாக இருந்து இதை வழிநடத்துபவர் நம்முடைய நாமதேவன் சார் அவர்கள். நான் ஒரு சின்ன குட்டி கதையை ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சுண்டலி கடவுள் கிட்ட போச்சான். கடவுளே, என்னை எல்லாம் சுண்டலி என்ன கேவலப்படுத்துறாங்க, எனக்கு பவர் இல்லை, சக்தி இல்லை, எனக்கு ரொம்ப சக்தி வேணும் அப்படின்னு கேட்டதும் கடவுள் சொன்னாராம், சரி, உலகத்திற்கெல்லாம் ஒளி வழங்குகின்ற சூரியன் மகா சக்தி படைத்ததாக இருக்கிறது, அதுகிட்ட போய் கேள். அதுகிட்ட கேட்டு அது என்ன சொல்றது கேட்டுவான்னு சொன்னாராம். இந்த சுண்டலி சூரியன் கிட்ட போச்சான். சூரியன் கிட்ட போனதும், நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறியே, உன் மாதிரி நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன சூரியன் சொல்லிச்சான், அப்படிலாம் நினைக்காத, நான் எவ்வளவுதான் ஒளியை வழங்கினாலும் கூட இந்த மேகம் என்னுடைய ஒளியை தடுத்து என்னுடைய பவரையே அடைச்சிருதுன்னு சொல்லிச்சான். சரி, இது என்ன பண்ணுச்சா, மேகத்துக்கிட்ட போச்சா, மேகமே, நீ சூரிய ஒளியவே தடுக்கிறியே, அவ்வளவு வல்லமை பெற்றிருக்க, நீ உன் மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு ஆலோசனை கேட்டபோது அந்த மேகம் சொல்லிச்சா, சூரிய ஒளியை தடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது, ஆனால் காற்றடித்தால் அந்த காற்று என்ன அப்படியே அச்சின்னு போய் தூர விட்டுருது, ஆகவே என்னை விட
காற்றுக்கு தான் வந்து வலிமை அதிகம், நீ காற்றுக்கிட்ட போய் கேளுடும். இது போயிட்டு காற்றுக்கிட்ட கேட்டுதான். அந்த காற்று என்ன சொல்லிச்சா, சூரிய ஒளியை தடுக்கிற வல்லமை மேகத்துக்கு உண்டு, மேகத்தை அச்சுன்னு போற வல்லமை காற்றான எனக்கு உண்டு. ஆனால் என்னுடைய காற்றையே மலை இருக்குது, அந்த மலை வந்து ஈஸியா என்னை தடுத்துருது. ஆகவே என்ன விட ஒரு பவர்ஃபுல் வந்து மலை தான் அப்படின்னு சொல்லிச்சு. சரி போய் இது போய் மலை கிட்ட கேட்டான். மலை சொல்லிச்சான், நீ என்ன வந்து சக்தி உள்ள உள்ள மலைன்னு சொல்ற, ஆனா என்ன சாதாரண சுண்டலி என்ன குடஞ்சி வலையாக்கி வலை பண்ணிடுது. ஆகவே என்ன விட பவர்ஃபுல்லு சுண்டலி தான் அப்படின்னு சொல்லிச்சு. ஆகவே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வல்லமை, ஒரு பவர் எல்லாருக்கிட்டே இருக்கு. உலகத்துல மனிதர்களாக பிறந்திருக்கிற பொழுது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் இடைப்பட்ட காலங்களை நாம் வாழ்கின்ற பொழுது தனக்காக வாழ்பவன் மனிதன், பிறருக்காக வாழ்பவன் மாமனிதன். இந்த மனித சக்தியை, அதுவும் இளம் தலைமுறை, இந்த யங்ஸ்டர்ஸ் அவர்கள் எதிர்காலத்துல ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை படைக்க சமுதாய அக்கறை உள்ளவர்களாக அவளை மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் சமீப காலங்களிலே இளைஞர் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி குறைந்து கல்வி வளர்ந்திருக்கிறது, ஆனால் பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கம் குறைந்திருக்கிறது. இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைய ரிப்போர்ட். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்றாரு. அதே வள்ளுவர் இன்னும் ஒண்ணு கூட சொல்றாரு, வைத்தான் வாய்ச்சான்ற பெரும்பொருள் அக்துன்னான் செத்தான் செயக்கிடந்தில். ஒருத்தன் வீடு நிறைய செல்வம் வச்சிருந்தாலும் அதை முறைப்படி அவன் அனுபவிக்காவிடில் அவன் சத்த பிணத்திற்கு சமமாவான்னு சொல்றாரு. இவ்வளவு அழகா சொல்றாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அதான் இப்ப நம்ம மாத்தி என்ன சொல்றோம்னா, புரட்சி தலைவர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் த பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷனை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதுல வந்து ஏராளமான சலுகைகளும் உரிமைகளும் சட்டத்திட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை நாம் பயன்படுத்தாவிடில் வைத்தான் வாய்ச்சாண்ட பெரும்பொருள் அக்துன்னான் செத்தான் செயக்கிடந்தில் அப்படின்ற மாதிரி வீடு நிறைய ஒருத்தர் செல்வம் வச்சிருந்தா அதை அனுபவிக்காவிடல் சட்ட பிணத்திற்கு சமமாவான் என்கின்ற அதே கூற்றுப்படி வைத்தான் சட்டன் புத்தகம் நிறைய சலுகைகள் உரிமைகள் அதை நாம பயன்படுத்தாவிடில் நாம கூட சட்ட பிணத்திற்கு சமமாகும். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய வழியில நாம நம்முடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்று புதிய தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டி இந்த இளம் தலைமுறை ஏற்படுத்திருக்கிற இந்த அறக்கட்டளைக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பது கூட என்னுடைய ஆவல். குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய தலைவர் ஜெயலட்சுமி மேடம் அவர்களே, இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய சகோதரர் தமிழ் மன்றம் என்கிற ஒரு அமைப்பை சிறப்பாக நடத்தி அதற்கு பின்னால் விருது என்ற ஒரு அமைப்பை தங்களை முழுவதும் பணம் செய்து சிறப்பான சேவைகளை கொடுத்த மெத்தப்படுத்த சகோதரர் ஜெயலலிதா அவர்கள். அதே போல இது ஒரு வந்ததுலேருந்து பார்க்குறோம், ஒரு சின்ன ஒரு குழப்பம். நாம அது நாளைக்கு வரோம், நான் அவரை பார்க்குறேன், அவருக்கு பார்க்குறேன். இது ஒரு கன்ஃபியூஸ். ஏன்னா 2 பேர் நாவல், அதற்கு ஒரு நாவல் நீங்கள் நாவல். ஸோ ஜெயலட்சுமி அவர்களுடைய கணவர் முன்னாள் ராணுவ வீரர் மரியாதைக்கு சொல்கிறார் நாமதேவன் அவர்கள் மற்றும் எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பாரத பாடுடைய அடுத்த கவுன்சிலர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளே, இந்த ட்ரஸ்டை சார்ந்த ட்ரஸ்டீஸ் எல்லோருக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய அதிகமான வழக்குகளையும் வழங்கி தெரிவிக்கிறேன். இன்றைக்கு இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மரியாதைக்குரிய ஐயாவுடைய ட்ரஸ்டி சகோதரர் ரொம்ப விரிவாக சொன்னாங்க. புதுமொழி ட்ரஸ்ட் எதற்கு அப்படின்னா சொன்னாங்க. அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், இந்த ட்ரஸ்டுடைய தலைவி ஒரு பெண். இந்த ட்ரஸ்டில் மெஜாரிட்டி வந்து பெண்கள். அப்படி பார்க்கிற சமயத்தில் உள்ளபடியாக நான் இங்கே வந்த சமயத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், தந்தையினுடைய பிறந்து
அவங்க எதனா பேசுறாங்க, வாழ்க்கைக்காக அவங்க எதனா பேசுறாங்களாம்மா முன்னாள் கவுன்சிலர்? தமிழகத்துல கேளு. பேசு. ஒரு பள்ளி கொண்டாடுகிற இது சொல்லி ஒரு சேர் கூட போட்டு போட்டுக்கலாம். பிரதிநிதியாக ஒரு கவுன்சிலரா ஒரு பெண் முன்னேற்ற கழகத்துடைய மகளிர் அணியுடைய தலைவரா அந்த சகோதரி நம்ம ஊரை சார்ந்தவர்கள் பெரிய சகோதரி சர்மிளா அவர்கள் அந்த மகளிர் சொன்னா அது வந்து நாங்கள் அந்த அம்மா வந்து அஸ்வினி இது வந்து முன்னுதாரணம் சொன்னா ஜெயலட்சுமி அவர்களுக்கு அவர் தான் ஒரு கைடாங்க. அஸ்வினி அஸ்வினி பக்கத்தில் ஒரு சேர் போட்டு அவங்கள ஒரு காதைங்க சர்மிளா இன்னைக்கு இந்த ட்ரஸ்ட் என்பது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொன்னாங்க. தன்னார்வ குழு. அதாவது எந்த லாபத்துக்கு இல்லாம மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு அமைப்பு. நாங்கள் கூட அந்த ட்ரஸ்ட் அமைச்சோம் எங்களுடைய பகுதியில். அப்புறம் ஒரு கேட்ரஸ்னு ஒன்று வச்சுன்னு மக்களுக்கு பல சேவைகள் செய்திருக்கோம். அதுவும் குறிப்பாக வந்து இந்த கொரோனா காலத்தில் பலவிதமான சேவைகள் மக்களுக்கு வந்து உணவு கஷ்டப்பட்டு கொரோனாங்க உணவுகள் கொடுத்தோம், மருத்துவ வசதிகள் கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்தோம், எவ்வளோ வேலை செஞ்சிருக்கோம். அதெல்லாம் வந்து மழை நீர்கள் மட்டுமே கொடுக்க வேண்டிய அது இருக்குது. அப்படி நாம் சேவை செய்கின்ற சமயத்தில் நாம் ஒன்று மட்டும் நினைக்கிறோம். என்னன்னு சொன்னா சேவை அப்படின்னு சொன்னாவே வந்து மதர் தெரசா தெரியாதவங்க யாரும் இருக்கீங்க. சேவைக்கு தன்னையே கொடுத்த ஒரு தாய் வந்து மதர் தெரசா. அவர் தான் இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னு சொன்னா மதர் தெரசா இந்த சேவையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. அந்த அம்மா நாம ஒரு வீட்டுக்கு வாடகை போனா வாழ்த்துக்கு அந்த வாடகை போனோம்னா அது வந்து சொந்தம் இல்லை, நமக்கு வீடு நிரந்தரம் இல்லை, இருப்போம் கொஞ்ச நாள் அப்புறம் காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வாடகை ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போனா அங்க இருப்பதற்கான ஒரு கட்டணம் வந்து நம்ம வாடகை கொடுக்கணும். அதே போல இந்த உலகம் நமக்கு வந்து நிரந்தரம் அல்ல. நாம் இருக்கிற காலம் வரை இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு நாம் கொடுக்கின்ற வாடகை தான் பொது சேவைன்னு சொல்லுவோம். அந்த பொது சேவை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஐயா அவர் வந்து ஒரு கதையை சொன்னார், சிறப்பாக சொன்னார். யார் பலம் பலம் யாரு இன்னைக்கு இந்த பலத்தை நம்ம பார்க்க சார் ஆரம்பிச்சதாங்க ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து நாம வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் ஒன்றா கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். அந்த வீட்டில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறாங்க, வெளியே ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. சரி போவோம், அது ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னும் வருஷம் எங்கள் சின்னம்மா வந்துட்டு ஐயா ஆரம்பித்த கிரேடில் வந்து ஒரு மெம்பராக இருந்தாங்க. அப்போது நான் மில் பிளாக் லைனில் இருந்தேன். நாங்கள் அப்போது எங்களுக்கு பழக்கம். கிரீட் ஒரு அமைப்பு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இது ரொம்ப சர்வசாதாரண ஒரு விஷயமே இல்லை. கஷ்டம் சொல்லிக்கணும், ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் எடுத்து நடத்துறது 7 பேர் கண்டிப்பாக எடுத்து முடிப்பி அப்புறம் அதே மாதிரி எங்களால் முடியல. நாங்கள் ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன சோசியல் ஒர்க் பண்ணிருக்கோம். 3rd வார்டில் ஐயோ சொல்லியிருந்தாரு. எங்களுடைய ஆர்கா ஃபவுண்டேஷன் இருக்குது எங்களுக்கு. அது மூலியமாகவும் இல்லை என்னுடைய சொந்த செலவில் நாங்கள் 3rd வார்டில் பசங்களுக்கு புத்தகம், 7 பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு வந்து ஒரு 8 வருஷமாக தொடர்ந்து அது தொடர்ந்து இந்த குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு என்னால் முடிந்த உதவி கண்டிப்பாக செய்வோம் என்ற உறுதியளி. எந்த நேரத்தில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு உதவி. இந்த 7 மெம்பர்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா 7 பேர் ஒற்றுமைன்னா இந்த ட்ரஸ்ட் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அது மைண்டில் வச்சுக்கின்னு நடத்துங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டீம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நல்ல நாளில் நாங்கள் குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்காக. மோஸ்ட்லி நாங்கள் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். பட் நான் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு பண்ணலாம். அதுக்காக நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு சர்வீஸ் தான், இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். அதனால நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணணும். நம்ம இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணுறது, நம்மளால் முடிஞ்ச மரத்தை வைக்கிறது,
இல்லை வந்து உமன்ஸுங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் பசங்களுக்கு எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுறது, நம்மளால முடிஞ்சது எதுனாலுமே பண்ணலாம். பட் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். இது வந்து குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து யாருமே கிடையாது, இது எல்லாமே நம்ம எல்லாரோடது. அதனால நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களோட ட்ராவல் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலையாளிலே புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து அனைத்து வேலைகளும் செய்து கொடுக்கும்படி உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இவர்கள் ஆரம்பித்திருக்கும் ஜெயலட்சுமி நாமதன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் உங்களால் முடிந்த உதவி சப்போர்ட் நிச்சயம் செய்து உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து வந்து நான் இங்கே இந்த மாதிரி எங்கள் அண்ணி ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பேருக்கு ட்ரஸ்ட்னால என்னன்னு தெரியாது, அது உள்ளுடைய நோக்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னலாம் தெரியாது. இது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் இங்கே பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டில் போயிட்டு ட்ரஸ்ட்னா என்ன, அரசியல்னா என்ன எல்லாத்தையுமே பார்த்து சில விஷயங்கள்லாம் அன்னைக்கு தெரியும். இருந்தாலும் அன்னி இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து ஒரு சின்ன வெகுமதி நான் செய்யலான்னு இருக்கிறேன். அதை தயவு செஞ்சு நீங்களாம் ஏற்றுக்கணும். நன்றி. M. Namadevan. And I request Sharmila Madam to kindly honor our President. Jay Kumar sir. Now I kindly request Sharmila Madam to request அடுத்ததாக பவித்ரா நகர் அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக கார்த்திகா ட்ரெஸ்ஸி அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக ஹர்ஷிதா அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக நம்முடைய சித்தார்த் அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து கிளாடின் அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த சாயங்கால வேலையில இந்த குளிர்ந்த காட்டிலே நாம் எல்லாரும் அமைந்து கொண்டிருப்பது அந்த காற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றதா. அறிவிலும் ஆற்றிலும் சிறந்தது. Sincere gratitude to each one of you for gracing this occasion with your esteemed presence. A heartfelt thank to Advocate Mr. Jairaj sir, Advocate Mr. Namadevan sir, and Mr. Jay Kumar sir for your guidance, encouragement, and support. All your presence has made this inauguration truly meaningful and memorable. We deeply appreciate your valuable time, blessings, and goodwill. Once again, thank you all for joining us today. We are looking forward to continue support us as we strive to serve the society with dedication and compassion. Thank you and wishing you all a pleasant evening. செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக கூட நன்றி கூறி, எப்பொழுதுமே யார் அதாவது எப்பொருள்
யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று